சார் எல்லாருக்கும் வணக்கம். நான் நியூட்ரான் பிரபாத். ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்க அப்படினாக்க மல்டிமீட்டர்னுடைய பேட்டரி பேக்கப் எப்படி ரைஸ் பண்றது, எப்படி இன்க்ரீஸ் பண்றதுன்னு நம்ம பார்த்திருந்தோம். அதை இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிம்பிள் டிசி கேபிள் மூலமா வச்சு பாசிட்டிவா வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவா சால்டர் பண்ணி நெகட்டிவா சால்டர் பண்ணி ஒரு டிசி கேபிள், இது ஆக்சுவலாக ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட் பிளக் அண்ட் ப்ளே பண்ணிக்கிற மாதிரி செப்பரேட்டாக நம்மளோட டிசி பவர் சப்ளைலேயே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணி எதையுமே ரிமூவ் பண்ணாமல் அப்படியே வச்சு ரெகுலராக பேட்டரி வந்து கம்மியாக சார்ஜ் போட்டுக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கிறோம். அதுதான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம மல்டிமீட்டர்லேருந்து வந்து வெளியில் வரக்கூடிய பாசிட்டிவ் லைன்லையும் நெகட்டிவ் லைன்லையும் சால்டர் பண்ணுறேன். இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எலக்ட்ரானிக் ஷாப்பில் போனீங்கன்னா சும்மா வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா 20 ரூபாய் கிடைக்குது. ஆக்சுவலாக 10 or 20 rupees தான் வரும். இதை எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்ச மாதிரி சால்டர் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். சேம் நம்ம ஏற்கனவே எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோமோ அதே மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த எக்ஸ்டர்னல் சார்ஜிங் போர்ட் வழியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேல் கனெக்டர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ராவாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா டிசி பவர் சப்ளையில் கிளிப் அடிச்சுக்கலாம். 8 voltage வச்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கிளிப் அடிச்சுக்கலாம். ஓகே, இன்சுலேட் பண்ணுறது மட்டும் பக்காவாக இன்சுலேட் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. ஏற்கனவே நான் வச்சுருந்தேன் இல்லையா, அதே மாதிரி தான் வைக்க போகிறேன். அதை நான் வெளியிலே விட்டுறலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் ஆனால் குத்தும்போது அது உள்ளே போயிடுது அப்படிங்கிறனால வெளியிலே விட்டு தான் இப்போ நான் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக எடுத்தது, அதுக்கு ஆடியோ செப்பரேட்டாக கொடுத்துருக்கேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்கும் ஆடியோக்கும் மேட்ச் ஆகாமல் போச்சுன்னா கண்டுக்காதீங்க, இந்த ஒரு வீடியோ மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஓகே, அடுத்தது இதுதான் ஏற்கனவே நம்ம சீல் பண்ண மாதிரி தான். ப்ளஸ்ஸு ஒரு ப்ளஸ் மாதிரி போட்டு அப்படியே நீங்கள் சைடில் ஒட்டிட்டீங்கன்னா அது பாட்டுக்கு நின்றுக்கும். ஓகே, சீலிங் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இந்த ஆன் பண்ணி காமிச்சிட்டேன். சேம் நம்ம ஏற்கனவே கனெக்ட் பண்ண கனெக்டிவிட்டி கரெக்டாக இருக்கும். ஆன் பண்ணி காமிச்சிட்டோம் அப்படின்னாக்க இந்த ஃபீமேல் கனெக்டரில் மேல் கனெக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸுக்கு ப்ளஸ்லையும் மைனஸ்லையும். ஓகே, ஆக்சுவலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னு கேட்டிங்கன்னா ஒரு மல்டிமீட்டரை பேட்டரி நம்ம நார்மல் பேட்டரியை வச்சு எப்படி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இப்போ என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் நம்ம எப்படி நம்மள்ட்ட இருக்க டிசி பவர் சப்ளையை வச்சு எகைன் அண்ட் எகைன் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்க போகிறோம். சேம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைரக்ஷன் எப்படி அப்படிங்கிறத நான் ஐபேடில் போட்டு காமிக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் ஷாப்பில் கிடைக்கிற கனெக்டர் தான் இது. ஆக்சுவலாக 10 ரூபா 20 ரூபா வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா ஃபீமேல் கனெக்டர் தூக்கி இதில் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ரெட்டு அண்ட் பிளாக்னு சொல்லிட்டு 2 கனெக்டட் இருக்குது. இதை நான் ஐபேடில் உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு எப்படி இது வந்து பார்த்திங்கன்னா ஏறுது அப்படிங்கிறத நான் வந்து சார்ஜ் பண்ணுறதை காமிச்சிக்கிறேன். இதனுடைய மேல் கனெக்டரில் என்ன பண்ணியிருக்கேன்னா 2 crocodile கிளிப்பை வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அட்டாச் பண்ணியிருக்கிறேன். ஓகே, ஸோ டிசி பவர் சப்ளையில் இப்போ கனெக்ட் பண்ணுறேன் பாருங்கள். டிசி பவர் சப்ளைனுடைய பாசிட்டிவை தூக்கி டிசி பவர் சப்ளை பாசிட்டிவில் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய பாசிட்டிவை கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவை தூக்கி நெகட்டிவில் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா டிசி பவர் சப்ளையில் 8 voltage நான் அவுட்புட் கொடுத்துருக்கிறேன். ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு 0.149 mA கன்சப்ஷன் எடுக்குது. ஸோ இதுக்குள்ளார இருக்கிற பேட்டரி இப்போ லோடு எடுத்துகிட்டு இருக்கு ஆக்சுவலாக. ஓகே, ஸோ நம்மளுக்கு சப்போஸ் இதில் வச்சிருக்க பேட்டரியும் ஒரு வேளை நம்மளுக்கு ட்ரைன் ஆகுது, எனக்கு பேட்டரியில் வருதுன்னு சிம்பிள் இந்த இடத்துல வந்துருச்சு அப்படின்னாவே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் கனெக்டிவிட்டியை க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த பேட்டரியும் நம்ம இன்டர்னலாக நம்ம டிசி பவர் சப்ளையை வச்சு ஆட்டோமேட்டிக்காக பூஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நோ நீட் டு சேஞ்ச் த பேட்டரி. ஓகே, இதனுடைய கண்டினியூட்டி எப்படி நம்ம இது பண்ணுறது, எப்படி நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இப்போ காமிச்சிடறேன் பார்த்துக்குங்க. ஓகே, திஸ் இஸ் வாட் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிசைன் பண்ணி வச்சுருந்தது. இதில் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா செப்பரேட்டாக பாசிட்டிவ் ஒயரை வந்து பாசிட்டிவ்லையும் நெகட்டிவ் ஒயரை நெகட்டிவ்லையும் எடுத்து கொண்டு வந்து என்ன பண்ணியிருக்கிறோம், இந்த கனெக்டர் இருக்கு இல்லைங்களா, பிளாக் ஒயரில் பிளாக்கு, ரெட் ஒயரில் ரெட்டுன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா செப்பரேட்டாக சால்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இதில் தான் நம்ம டிசி பவர் சப்ளையோட இன்புட்டை நம்ம கொடுக்குறோம். டிசி இன்புட் 8 volt கொடுத்தீங்கன்னா போதும். ஏன்னா ஆல்ரெடி இங்கே 4+4 voltage நம்மளுக்கு பேட்டரி ரெடியாக இருக்குது. 8 voltage கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஏற ஆரம்பிக்கும். எப்படி ஃபுல்லாகிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த 152 எடுத்துகிட்டு இருக்கு இல்லையா மில்லி ஆம்சர் கன்சப்ஷன். ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா இங்கே
இதில் வந்து பார்த்தீங்கன்னா 152 எடுத்துகிட்டு இருக்கு இல்லையா, இது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி லோடாக ஆம்பியர் கன்சப்ஷன் கம்மியாகிட்டே வரும். பேட்டரி எப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90% வருதோ அப்போ இதனுடைய மில்லி ஆம்ஸ் கன்சப்ஷன் பாருங்கள் 152ல் 154ல் கனெக்ட் பண்ணால் எனக்கு தெரிஞ்சு 151 வந்துருச்சு. இந்த மாதிரி டிக்ரீஸ் ஆகிட்டே போகும் ஆம்பியர் கன்சப்ஷன். அப்போது ஆம்பியர் கன்சப்ஷன் நம்மளுக்கு வந்து டுவர்ட்ஸ் டு 0 போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு பேட்டரி ஃபுல் ஆயிடுச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். பை.